அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடல். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துதுமே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, அதாவது இன்னரும் பாப்பத்து அப்படின்னா 10 பாட்டு, எண் தொகை அப்படிங்கும்போது 8 தொகை, நற்கணக்கு அப்படின்னா 14 கீழ்கணக்கு, மண்ணுலக சிலம்பே அப்படின்னா மண்ணுலக சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்கிறாங்க. 14 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரம், அதான் மண்ணும் சிலம்பே. அழகான மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலையே அப்படின்னு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்ததே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு இந்த அழகான பாடலை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடியிருக்காரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், அது அந்த தலைப்பு தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற 2 பாடல் தலைப்பில் இவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். துரை ராஜமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் தான் பெருஞ்சித்திரனார். சித்திரனாரோட இயற்பெயர் துரை ராஜமாணிக்கம். இவரோட இதழ் தென்மொழி தமிழ் சிட்டு. இவர் உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு, உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு, என் சுவை என்பது மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை இவர் படைத்துள்ளார். ஓகேயா. அதுக்கு அடுத்து இப்போ முக்கியமான வரி, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வரும், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று உரைப்பவது யார் அப்படின்னா க சச்சிதானந்தன் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து நம்ம தமிழ் சொல்வளம் பார்க்கும்போது அப்படின்னா தமிழ் சொல்வளத்தில் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரோட சொல்லாய்வு கட்டுரையிலேருந்து வந்தது தான் தமிழ் சொல்வளம் என்னும். அந்த கட்டுரையிலேருந்து அளவுள்ள கருத்துக்களை தான் பாடமாக தரப்பட்டுள்ளது. இந்த கட்டுரையோட விளக்க குறிப்பு தான் இந்த தமிழ் சொல்வளத்தில் வந்திருக்கு. மாணவர்களுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார், பல்வேறு இலக்கண கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராகவும், அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்துக்கு இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தவர். இப்போ அடுத்து நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பானில் 1554 காட்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவத்தில் அச்சிடப்பட்டது. இந்நூல் இந்த காட்டிலா அப்படிங்கிறது ரோமன் வரி வடிவத்தில் அச்சிடப்பட்டது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காட்டிலா டி லிங்கோ தமிழ் ஆஃப் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களை மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டதாம். அப்போ இது எத்தனை வண்ணங்களில் வெளியிடப்பட்டது அப்படின்னா 2 வண்ணம்.
ஓகேயா? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது அப்படின்னா தமிழ் தான். இந்த செய்தி எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர்லேருந்து 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர்லேருந்து தான் இந்த செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? போர்ச்சுகீசிய நாட்டு தலைநகர் வந்து எது அப்படின்னா லிஸ்பன். அது எந்த இயர்? 1554. அதில் வந்தது நூல் வந்து கார்டிலா அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம காலக்கணிதத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிஞன் யானோர் காலக்கணிதம். அப்படின்ட்டு காலக்கணிதம் எனும் இந்த பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். ஓகேயா? சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூர் சிறுகுடப்பட்டியில் பிறந்திருக்காரு. இதே சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வேறு சிங்காரமும் பிறந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடப்பட்டியில் தான் இவர் பிறந்திருக்காரு நம்ம கண்ணதாசன். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி 1949. கலங்கா திருமணம் தான் இவரோட முதல் திரைப்பட பாடல். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். எதை அப்படின்னா மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளார். இவர் சாகித்ய அகாடமி விருது எதுக்கு பெற்றார் அப்படின்னா சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக. சேரமான் காதலி அப்படிங்கிறது புதினம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருபட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னிலும் விலைமிகு பொருளன் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவேன் என் தொழில், இவை தவறென்றாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உன்னை தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அதாவது பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இந்த சென்டென்ஸ் கூட கொடுப்பாங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகும் என் சாலை. தலைவர் மாறுவார் தற்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு கண்ணதாசன் வந்து அவரோட காலக்கணிதம் கவிதையில் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. இதையே அந்த கம்பன் பாடுறாரு. நதியின் பிழையென்று நறும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைண்டா, விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றன் அப்படின்னு கம்பன் பாடுறாரு. இதே பாடல் மாதிரியே வர்ற நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. அந்த பாடல் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு கண்ணதாசன் அதே மாதிரி பாடல் வரியை எங்கேயும் தூக்கி போட்டிருக்காரு பாருங்க. அதுக்கடுத்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கும்போது புலம்பெயர்ந்த தமிழர்களின் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்நூலாசிரியர் சிங்காரம் 1920 1920 to 1997 இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது.
அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்ந்ததாக உள்ள கற்பனை புதினம் தான், இந்த கற்பனை படைப்பு தான் இந்த புதினம். அதில் கடற்கூத்து எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். யார் அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எழுதிய புயலிலே ஒரு தோணி இந்த நூல் ஆசிரியர் சிங்காரம். அவர் டேட் ஆஃப் பர்த் 1920 1997. இப்போ வந்து முக்கியமான ஒரு பாடல் வரி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும், வாழையும் கமுகு தாழ்குலை தெங்கும், மாவும் பழவும் சூழ் அடுத்த ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தது தோன்றும். இதில் வர சிறுமலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை. இந்த பாடலை குறிப்பிடுறது சிறுமலை எதில் வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வருது. அதுவும் காடுகான் காதையில் வருது. சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் தான் இது வந்து வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை வந்து தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். அதுக்கடுத்து பரிபாடலில் உள்ள ஒரு முக்கியமான பாடல் வரியை பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும், உந்துவளர் கிளந்த, அதாவது உந்துவளர் கிளந்த ஊழி ஊழ் ஊழியும், செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும், அவை இற்று உள்முறை வெள்ளம் மூழ்கிய ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிருக்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம். ஊழி ஊழி ஊழ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பரிபாடல். கீரந்தையாரோட பாடல். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, கருவலர் வானத்து இசையில் தோன்றி, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரோ ஒன்றன் ஊழி, உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும், செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும், அவை ஈற்று உள்முறை வெள்ள மூழ்கிய ஆர்தருப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இப்போ பரிபாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் வந்து ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இதில் உள்ள பாடல்கள் வந்து பண்ணோடு பாடப்பட்டவை. உரையாசிரியர்கள் வந்து இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று வந்து கிடைக்கிறது வந்து 24 பாடல்களே கிடைக்கின்றன. பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அண்ட பெருவழியில் வந்து இந்நூலை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த அண்ட பெருவழியில் நாம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் அவர் வந்து 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். நம்ம பால்வீதி போல பல பால்வீதி இருக்குது அப்படின்னு சொல்லி 1924 எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் நிரூபிக்கிறாரு. 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் வந்து இதை வந்து சொல்கிறாரு. அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதினார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அண்ட பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின், அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு திருவாசகத்தில் வந்து யார் சொல்கிறது அப்படின்னா மாணிக்கவாசகர் வந்து சொல்கிறாரு. எப்போ அப்படின்னா 1300 ஆண்டுக்கு முன்னாடி. நம்ம பால்வீதி போல் பல பால்வீதி, அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் நிறையா பால் பூத்து இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி
யார் சொல்கிறது அப்படின்னா அமெரிக்க வல்லுனர், வானியல் வல்லுனர் எட்வின் கப்பல். எட்வின் என்ன பண்ணுறாரு, 8 மணிக்கு கப் எடுத்துக்கிட்டு பால் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி எட்வின் கப்பல் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதி உள்ளன என்று நிரூபித்தார். அதுக்கடுத்து மேகம் அப்படிங்கிற ஒரு பாடல் மேகம் அப்படின்னா, மேகங்கள் மிகவும் மென்மையானவை, இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல. மேகங்கள் மிகவும் மென்மையானவை எப்படி அப்படின்னா, இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. எப்போ முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை, தாகங்கள் தீர்க்கும் போது. மேகம் கருணையானவை எப்போ அப்படின்னா தாகங்கள் தீர்க்கும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை, மலை முகடுகளில் நடை பயிலும் போது. மேகம் அழகானது எப்போ அப்படின்னா மலை முகடுகளில் நடை பயிலும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படின்னு நாகூர் ரூமி சொல்கிறாரு. நாகூர் ரூமி இவரோட இயற்பெயர் அப்படின்னா முகமது ரபி எனும் இயற்பெயரை கொண்டவர் நாகூர் ரூமி. தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து எழுதி வருபவர். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். இவரோட அந்த கவிதை தொகுதி என்னென்ன அப்படின்னா நதியின் கால், 7வது சுவை, சொல்லாத சொல். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இவரோட நாவல் எது அப்படின்னா ஒரு குறு நாவல் கப்பலுக்கு போன மச்சான்.